உலகத்தில் யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழுகிறார்கள், யார் இந்த மார்க்கத்திற்கு உட்பட்டு வாழுகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக தவிர இந்த உலகத்தில் வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் படைக்கவில்லை என்கிற அடிப்படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்ம மறுக்கிற பொழுது, அல்லாஹ்விற்கு நன்றி மறக்கக்கூடியவர்களாக நம்ம வாழுகிற பொழுது, அல்லாஹ் இது போன்ற பல்வேறு தண்டனைகளுக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் அந்த உடனே அல்லாஹ் தண்டிக்க மாட்டாங்க. இவர் தொழல, இவர் நோன்பு வைக்கல, இவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, உடனே அழிச்சிடலாம் அப்படின்னு அல்லாஹ் அழிக்க மாட்டான். நமக்கு பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹ் தருவான், பல்வேறு பாடங்களை அல்லாஹ் தருவான். இதன் மூலமாக திருந்து, அதன் மூலமாக திருந்து, அப்படி திருந்து, இப்படி திருந்துன்னு நம்மை சுற்றி பல்வேறு வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்துதான் ஒருவரை அழிப்பான், ஒரு ஊரை அல்லாஹ் அழிப்பான், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புலினுமாகிய இல்லாமல்ல அல்லாஹினுடைய திரு பெயரை கொண்டு என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இல்லாமல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இல்லாமல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து மனித குலத்திற்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் போதனைகளையும் சட்டத்திட்டங்களையும் வழங்குவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த மக்களுக்கு அந்த மக்களிலிருந்தே ஒரு மனிதரை இறை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த தூதர்களினுடைய அறிவுரைகளின் வழியாக போதனைகளின் வழியாக இந்த ஏகத்துவ கொள்கையினை ஓரிரை மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக எல்லா காலத்திலும் வழங்கி கொண்டே வந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் கடைசி தூதராக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளின் வழியாக போதனைகளின் வழியாக இந்த நேர்வழியை தூய மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை களமாக நமக்கு வழங்கியிருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹை நம்புகிற அடியார்களுக்கு மறுமை வாழ்க்கையை நிலையான வாழ்க்கையாக நிரந்தரமான வாழ்க்கையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு படைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற வாழ்க்கை என்பது உலகத்துல ஒரு தாயினுடைய கருவறையில நம்ம பிறந்து கடைசியாக நம்ம மரணிக்க போகிற மரண வாழ்க்கை வரை ஒரு 50, 60, 70 அல்லது 20, 10 எவ்வளவு வருடங்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோமோ அந்த வாழ்க்கையை பொறுத்தவரை அது ஒரு சோதனை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்து வல் ஹயாத், நாம் தான் வாழ்க்கையையும் மரணத்தையும் உங்களுக்கு மத்தியிலே படைத்திருக்கிறோம். நம்ம வாழுகிற உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அதே போல ஒரு நாள் நம்ம அடையக்கூடிய மரணத்தை சேர்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது
அல்லதி ஹலக்கல் மௌத்து வல் ஹயாத் லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் அழகான செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக, உலகத்தில் யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழுகிறார்கள், யார் இந்த மார்க்கத்திற்கு உட்பட்டு வாழுகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக தவிர இந்த உலகத்தில் வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் படைக்கவில்லை என்கிற அடிப்படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப இந்த உலகம் என்பது ஒரு சோதனை, இந்த உலகம் என்பது ஒரு சோதனை என்று நாம நம்புகிற அடிப்படையிலே இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இன்பத்தையும் தருவான், துன்பத்தையும் தருவான். இன்பங்களை மட்டுமே அல்லாஹ் யாருக்குமே வழங்க மாட்டான், அதே போல துன்பங்களை மட்டுமே எல்லாருக்கும் அல்லாஹ் வழங்கவே மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலச்சக்கரத்தை சுழற்சி கொண்டே இருப்பான். இன்னைக்கு நிம்மதியாக நம்ம வாழுகிறோம் என்று சொன்னால் மரணம் அடைகிற வரை நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக தொடரும் என்பதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்னைக்கு இன்பமும் வரும், நாளைக்கு துன்பமும் வரும். இன்னைக்கு நம்ம நல்லாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழலாம், நாளைக்கு அது ஒரு சோதனையாக நம்முடைய வாழ்க்கையில முடியலாம். இந்த உலகத்துல இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் அழிவு இழிவு இது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலச்சக்கரமாக அதை சுழற்றி கொண்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் இன்பத்தை அல்லாஹ் தரமாட்டான், எல்லாருக்கும் துன்பத்தை அல்லாஹ் தரமாட்டான். எல்லாருக்கும் மாற்றி மாற்றி இந்த இன்பங்கள் துன்பங்கள் சிரமங்கள் எல்லாம் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கைனா ஒரு சோதனை. சோதனையில அல்லாஹ் வாழ்க்கையே நம்ம ஒரு உலக வாழ்க்கை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்னா அந்த இன்பமும் வரும் துன்பமும் வரும். அப்படிதான் அல்லாஹ் வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறான். சோதனை இல்லாமல் யாரும் இந்த உலகத்துல வாழ முடியாது. குறிப்பாக அல்லாஹ்வை நம்புகிறவர்களுக்கு சோதனை இல்லாமல் சொர்க்கமே கிடையாதுன்னு மார்க்கம் சொல்லுகிறது. சோதனை இல்லாம சிரமங்கள் இல்லாம எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காம நான் சொர்க்கத்திற்கு போக முடியும் அப்படின்னு நான் நம்புனா நான் ஒரு முஸ்லிம் கிடையாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவங்க ரொம்ப அழகாக நமக்கு பாடம் நடத்துறாங்க. ஹுஜீபத்தின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். நரகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த நரகம் என்பது எதனால் சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா பிஷஹவாத்தி, அது சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் நரகத்தை படைச்சிருக்கிறான். அந்த நரகம் என்பது எதனால் சூழப்பட்டிருக்கிறது மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னா மனோ இச்சைகளால். யார் இந்த உலகத்துல மனோ இச்சைப்படி வாழுகிறார்களோ, மார்க்கத்திற்கு கட்டுப்படாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம நான் என்னுடைய இஷ்டப்படிதான் வாழுவேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை யார் வாழுகிறார்களோ அவர்களுக்காக நரகம் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜன்னா பில் மக்காரிஹி, சொர்க்கம் என்பது அது சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் எப்படி சூழப்பட்டிருக்கிறதா? நரகத்தை அல்லாஹ் மனோ இச்சைகளால் மூடி வைத்திருக்கிறான். சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி மூடி வச்சிருக்கிறான்? சிரமங்களால். சிரமங்களை தாண்டி கஷ்டங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி இதையெல்லாம் தாண்டிய பிறகுதான் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற, எந்த ஒரு கண்ணும் பார்த்திராத, எந்த ஒரு காதும் கேட்டுறாத, எந்த ஒரு உள்ளங்களும் கற்பனை கூட செய்திராத அளவிற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ்வை நம்புகிற அல்லாஹ்வை ஏற்றிருக்கிற நான் அடைய வேண்டும் என்றால் எப்படி அடைய முடியும்? இலகுவான முறையில் அடைய முடியாது. சிரமமே வரக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னா சொர்க்கத்தை என்னால பெற முடியாது. என்னுடைய வாழ்க்கையில சோதனையே வரக்கூடாது அப்படின்னா அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற சொர்க்கத்தை என்னால் அடையவே முடியாது. அல்லாஹ் அதானே கேட்கிறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலல் ஜன்னா, ரொம்ப இலகுவாக ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம சிரமமே இல்லாம எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கிறானா? சிரமங்களால் அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலல் ஜன்னா, இலகுவான முறையில சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள்
அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள், நபிமார்கள், அவர்கள் அல்லாஹ்வை நம்பியதற்காக இந்த உலகத்தில் பல்வேறு சோதனைகளை அவங்க அனுபவிச்சாங்க. அந்த சோதனை இல்லாம, அந்த சிரமங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்காம, எந்த ஒரு தியாகத்தையும் மார்க்கத்திற்காக நீங்க பண்ணாம, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னா இலகுவான முறையிலே நம்மால சொர்க்கத்தை அடையவே முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இலகுவான முறையிலே எந்த ஒரு வேதனையும் அனுபவிக்காமல், எந்த ஒரு சிரமத்தையும் அடையாமல் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற இன்பங்களை நான் என்னுடைய மறுமையில் அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் இந்த உலகத்தில் சோதனையை நான் பட வேண்டும். சோதனையை அல்லாஹ் தருவான், அடுக்கடுக்காக அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. நோயின் மூலமாக அல்லாஹ் சோதனை கொடுப்பான், நல்லா இருப்போம், உடல் நலம் எல்லாம் ஆரோக்கியமான நிலையில இருக்கும். திடீரென்று சுகர் எனக்கூடிய ஒரு நோய் அல்லாஹ் கொடுத்துருவான். உடல் நலம் நன்றாக இருக்கும், திடீர்னு ஹார்ட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை அல்லாஹ் கொடுப்பான். இப்படி நோயின் மூலமாக சில நேரங்களில் அல்லாஹ் சோதனைகளை தருவான். அதே மாதிரி வீட்டில் உள்ள ஏதோ ஒரு நபர்களுடைய உயிர்களை அல்லாஹ் பறித்து ஒரு சோதனை, மௌத்தின் மூலமாக ஒரு சோதனை அல்லாஹ் கொடுப்பான். கூட பிறந்தவங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, உறவினர்கள், இப்படி யாருடைய மௌத்தையாவது அதை வைத்து அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஒரு சோதனை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனில சொல்லுகிற பொழுது வல நபுலுவன்னக்கும் பிஷை, பல்வேறு வழிகளில் உங்களை நாம் சோதிப்போம். மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். அல்லாஹ் சொல்றான், பயத்தை கொண்டு உங்களை நாம சோதிப்போம். பயம், திடீரென்று ஒரு பயத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த பயம் உடல் நலத்துல ஒரு பயத்தை கொடுத்து கூட அல்லாஹ் சோதிக்கலாம். வேற வழியில் எப்படி அல்லாஹ் சோதிப்பான்? வல் ஜூஇ, பசியின் மூலமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். வறுமை மூலமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். வ நக்ஸி மினல் அம்வாலி, உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களை சோதிப்பான். வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், உயிர்களின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். பலன்களை சேதப்படுத்தி அல்லாஹ் உங்களை சோதிப்பான். பலன்களை சேதப்படுத்தி அல்லாஹ் உங்களை சோதிப்பான். வ பஷிரி சாபிரீன், யார் இதை பொறுத்து கொள்ளுகிறார்களோ நபியே அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் இப்படியெல்லாம் சோதிப்பானாம். ஒரே ரூட்டு வழியாக அல்லாஹ் சோதிக்க மாட்டான். திடீர்னு பயத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், பசியை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், திடீர்னு வீட்டுல ஒரு மௌத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், பலன்களை சேதப்படுத்தி அல்லாஹ் ஒரு மௌத்தை கொடுப்பான். இப்படி பல்வேறு வகைகளிலே இந்த உலகத்தில் அல்லாஹ் சோதனையை தருவான். பஷிரி சாபிரின், யார் இதை பொறுத்து கொள்ளுகிறார்களோ நபியே அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். சோதனையை பார்க்கிறோமா இல்லையா? பல்வேறு வகைகள் அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பான். திடீரென்று அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி நமக்கு வரும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய கடுமையான கோபத்தினால கூட சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில வரும். எப்படி வரும்? உதாரணத்திற்கு நாம சொல்வதாக இருந்தால், முன்னாடி வாழ்ந்த நபிமாருடைய வரலாறுகளை நீங்க எடுத்து பாருங்களேன். திருமறை குர்ஆனிலே ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அவங்களுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தான். அது சோதனையை தாண்டி ஒரு வேதனை, அவர்களை எப்படி நாம அழித்தோம் என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன பொழுது 9வது அத்தியாயம் 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு இறை தூதர் வாழ்ந்தாங்க. அவங்க இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க சமுதாயத்திற்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த சமுதாய மக்கள் செய்த தவறு என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்களை ஏமாற்றி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் மறந்து, மனிதநேயத்தை மறந்து, அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. குர்ஆன்ல சொல்றான். அளவு நிறுவையில மோசடி பண்றதுனா என்ன? ஒரு பொருளை விற்கிற பொழுது நேர்மை இல்லாம பொய் சொல்லி ஏமாத்தி அளந்து கொடுக்கக்கூடிய அந்த வியாபாரத்தில் மோசடி செய்து அடுத்தவர்களை ஏமாற்றி அவர்கள் பிழைப்பை நடத்தினார்கள். ஒரு ஆள் 2 ஆள் அதை பண்ணா பரவாயில்லை.
ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ ஒட்டுமொத்த சமுதாயமும் என்ன பண்ணாங்க, அளவு நிறுவையில் மோசடி செய்து மனிதர்களை ஏமாற்றி ஒரு தொழிலை அவங்க செஞ்சாங்க. ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. அல்லாஹ் நமக்கு சொன்ன வார்த்தை என்ன, அடுத்தவர்களுக்கு நாம எந்த ஒரு அநீதியும் இழைக்க கூடாது, அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக நாம நடந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்றானா இல்லையா? அடுத்தவர்களை ஏமாற்றி ஒரு வியாபாரத்தை பண்ணாதீங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க, தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க. கடைசி வரை அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை, ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரத்தை இந்த காதை வாங்கி அந்த காதை அப்படியே விட்டு விட்டார்கள், கண்டுகொள்ளவே இல்லை. கடைசி வரை அந்த அறிவுரையை அவங்களுடைய உள்ளத்தில் அவர்கள் ஆழமாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ணான், அல்லாஹ்வுடைய ஒரு செட்டப் என்ன தெரியுமாங்க, அல்லாஹ் ஒரு ஊரை அழிக்க போறான்னு வைங்களேன், ஒரு ஊரை அல்லாஹ் அழிக்க போறான். அந்த ஊரை அல்லாஹ் அழிப்பதாக இருந்தால் அந்த ஊரை உடனடியாக அல்லாஹ் அழிச்சிடவே மாட்டான். அல்லாஹ்வுடைய செட்டப் அந்த மாதிரிதான். அல்லாஹ் ஆகு அப்படின்னு சொன்னா ஆகிவிடும். இந்த ஊரை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அடுத்த நோடி அழிச்சிருவான், அதை மாற்றுகிறது இல்லை. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய இஷ்டம் போல இந்த ஊரை அழிக்கணும் அந்த ஊரை அழிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் அப்படி அழிக்கும், அல்லாஹ்வுடைய பண்பு அது கிடையாது. ஒரு ஊரை அல்லாஹ் அழிப்பதாக இருந்தால் அந்த ஊருக்கு ஒரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பி அறிவுரை சொல்ல வைப்பான், இந்த மாதிரி பண்ணாதீங்க, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீங்க, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மக்களா இருக்காதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, ஓரின சேர்க்கை ஈடுபடாதீங்க, திருடாதீங்க, அடுத்தவர்களுக்கு அநியாயம் பண்ணாதீங்க. இப்படி எல்லா அறிவுரைகளும் அந்த மக்களுக்கு சொன்ன பிறகு யார் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை அவங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாமல் பின்வாங்குகிறார்களோ, அதை புறக்கணிக்கிறார்களோ, அறிவுரை சொல்லிய பிறகு அந்த அறிவுரையை அவர்கள் ஏற்காமல் நடந்த பிறகுதான் என்ன பண்ணுவான், அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிப்பான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 17வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒரு ஊரை நாம் அழிக்க நாடும் பொழுது அந்த ஊரில் சுகபோகத்தில் மூழ்கியோருக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு நாம் கட்டளையிடுவோம். அந்த மக்கள் சுகபோகத்துல வாழுவாங்க, அல்லாஹ் மறந்து வாழுவாங்க, மார்க்கத்தை மறந்து வாழுவாங்க, தொழுகையை அவங்க மறந்து வாழுவாங்க, வணக்க வழிபாடுகளை மறந்து வாழுவாங்க, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் மறந்து வாழுவாங்க. இப்படி எல்லா தவறுகளிலும் எல்லா அநியாயங்களிலும் அந்த மக்கள் சுகபோகமாக வாழுகிற பொழுது நாம பண்றது நல்லதுதான், நாம பண்ணது தப்பே கிடையாது என்று ஒரு சுகபோகமான வாழ்க்கையை அந்த ஊரார் அப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது அந்த மக்களுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளையை நாம போடுவோம். யாரின் மூலமாக? நபிமார்கள் மூலமாக, அறிவுரைகளின் மூலமாக, எச்சரிக்கைகள் மூலமாக, போதனைகளின் மூலமாக, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அறிவுரைகளின் மூலமாக அந்த ஊராருக்கு நாம ஒரு கட்டளையை போடுவோம். அந்த மக்கள் அதில் குற்றம் புரிவார்கள். எந்த கட்டளையை நாம போட்டோமோ, எந்த அறிவுரையை நபிமார்களின் மூலமாக நம்ம அறிவுறுத்தினோமோ அதை காதுல வாங்கி கொள்ள மாட்டார்கள், குற்றம் புரிவார்கள். அந்த அறிவுரையை காதுல கூட அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், எனவே அவ்வூருக்கு எதிராக நமது வார்த்தை உறுதியாகி விடுகிறது. அந்த ஊருக்கு எதிராக அல்லாஹ்வாகிய என்னுடைய வார்த்தை உறுதியாக விடுகிறது, உடனே அதை அடியோடு அழிப்போம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். ஒரு ஊர் அல்லாஹ் அழிக்கிறதா இருந்தா கட்டளையே அல்லாஹ் போடுவான். அந்த கட்டளைக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன பண்ணுவான், வாய்ப்புகளை கொடுப்பான், அவகாசங்களை கொடுப்பான், பல்வேறு அறிவுரைகளின் மூலமாக இவங்க திருந்துவாங்களா அப்படின்னு சொல்லி ஏராளமான படிப்பினைகளை பாடங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வகைகளில் கொடுப்பான். கடைசி வரை எந்த ஊர் மக்கள் எந்த சமுதாயம் அந்த அறிவுரைகளை அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க நடைபோடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் அழிப்பான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை எடுத்து பாருங்க, எவ்வளவு அறிவுரைகளை அந்த இறை தூதர் சொன்னாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க.
ஓரின சேர்க்கையில ஈடுபடக்கூடாது, அல்லாஹ் கட்டளை போடுறான். என்ன அளவிற்கு? லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய பெண் பிள்ளைகள் நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு தரேன், அழகான முறையில குடும்பம் நடத்திட்டு போங்க. ஏன் அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறீங்க அப்படின்னு அந்த அளவிற்கு சொல்லியும் கூட காதுல வாங்கி கொள்ளவே இல்லை. வானவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புறாங்க, வானவர்களை அல்லாஹ் அனுப்புறான், மனித தோற்றத்தில் அல்லாஹ் அனுப்புறான். வானவர்களை அந்த அவர்கள் எந்த உறவில் இருந்தார்களோ அந்த உறவிற்கு அவங்க அழைக்கிற வானவர்களை அழைச்சாங்க என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. மலக்குமார்கள் எல்லாம் அனுப்புறான், மலக்குமார்களை அவங்க ஓரின சேர்க்கையில் அழைச்சாங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்லுகிற பொழுது கடைசி வரை அந்த மக்கள் என்ன பண்ணல, அல்லாஹ்வுடைய மாரியத்தை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் தடுத்த காரியத்தை கடைசி வரை செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை அழித்தான். ஆது சமுதாயத்தை எடுத்து பாருங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை எடுத்து பாருங்க. பெரிய பெரிய மலைகளை எல்லாம் குடைந்து, பெரிய ஒரு மலை இருக்குதுங்க, ஒரு பெரிய பெரிய மலைகளை எல்லாம் கைகளாலேயே குடைந்து 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 அவருடைய வீட்டை அமைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு அல்லாஹ் வலிமை அவர்களுக்கு கொடுத்தான். இன்னைக்கு இந்த ஷீட் எல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கையால செய்ய முடியும், வெறும் கையால செய்ய முடியுமா? அந்த இரும்பு அறுக்கிறது, இந்த ஷீட் அறுக்கிறது, இந்த ஃபேனை மாற்றுறது, டெக்னாலஜி இல்லாம டூல் இல்லாம பண்ண முடியாது. ஆனா அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன வலிமையை கொடுத்தான்? மலையை, பெரிய பெரிய மலைகளை தங்களுடைய கைகளாலேயே குடைந்து 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 அழகான வீட்டை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள், குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் வலிமையை கொடுத்தான். ஆனா அல்லாஹ்வை மறுத்தாங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சாங்க, இறை மறுப்பாளர்களாக வாழ்ந்தாங்க. எவ்வளவோ இறை தூதர்கள் சொன்ன பிறகும் அது தவற செஞ்சாங்க, அல்லாஹ் அழித்தான். பூகம்பத்தின் மூலமாக அல்லாஹ் அழித்தான். ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பெரிய சப்தத்தை கொண்டு, இடி முழக்கத்தை கொண்டு ஒரு சமுதாயத்தை அழிச்சோம்னு அல்லாஹ் பேசுறான். இடி இடிக்குதுல, இடி இடிக்க வைத்து ஒரு பெரிய சப்தத்தின் மூலமாக ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் அழித்தான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சப்தமாக இருந்திருக்கும். அந்த அளவிற்கு தவறிலே மூழ்கி இருந்தார்கள், தவறிலே அவர்கள் ஊறி திளைத்தார்கள். அதனால அல்லாஹ் அழிச்சான் அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். ஏங்க அல்லாஹ் பண்ணணும்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்ம மறுக்கிற பொழுது, அல்லாஹ்விற்கு நன்றி மறக்கக்கூடியவர்களாக நம்ம வாழுகிற பொழுது, அல்லாஹ் இது போன்ற பல்வேறு தண்டனைகளுக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் பண்ண உடனே அல்லாஹ் தண்டிக்க மாட்டாங்க. இவர் வந்து தொழல, இவர் வந்து நோன்பு வைக்கல, இவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, உடனே அழிச்சிடலாம் அப்படின்னு அல்லாஹ் அழிக்க மாட்டான். நமக்கு பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹ் தருவான், பல்வேறு பாடங்களை அல்லாஹ் தருவான். இதன் மூலமாக திருந்து, அதன் மூலமாக திருந்து, அப்படி திருந்து, இப்படி திருந்துன்னு நம்மை சுற்றி பல்வேறு வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்துதான் ஒருவரை அழிப்பான், ஒரு ஊரை அல்லாஹ் அழிப்பான், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். அப்ப நம்மை சுற்றி பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாம் நமக்கு ஒரு பாடமாக நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கணும்? ஒரு மலை அல்லாஹ் கொடுக்குறான்னு வைங்களேன், அந்த மலையின் மூலமாக ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறது. மலையின் மூலமாக அல்குடையும் அல்லாஹ் தருவான். ஒருவேளை அந்த மலையை அதிகப்படுத்தி அதன் மூலமாக ஒரு சோதனையும் அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய சித்தம் அந்த மாதிரிதான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்களேன், மேகமூட்டம் ஏற்பட்டாலே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்விடத்துல உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துஆ கேட்பாங்க அப்படின்னு ஹதீஸ்ல நம்மால பார்க்க முடிகிறது. எப்படி துஆ கேட்பாங்க? எல்லாம் இந்த காற்றினுடைய நன்மை எனக்கு கொடு, இல்ல காற்றினால் வரக்கூடிய தீமை இருக்குதுல்ல அதுல இருந்து பாதுகாப்பு கொடு, இந்த மழையினுடைய நன்மை எனக்கு கொடு, இந்த மழையின் மூலமாக ஏற்படுகிற தீங்கிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு, இந்த மழையை பயனுள்ள மழையாக எங்களுக்கு ஆக்கித்தா, அதிகமான மழை பெய்தா இந்த மழையை சுற்று வட்டாரத்திற்கு அல்லாஹ் அனுப்பிவிடு அப்படின்னு பல்வேறு வகைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க துஆ கேட்பாங்க. இப்படி மேகமூட்டம் ஏற்பட்டாலே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி துஆ கேட்பாங்க அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க மேகமூட்டம் ஏற்பட்டாலே சின்ன ஒரு புயல் காத்து மாதிரி அடிச்சாலே அல்லாஹ்விடத்துல இந்த அளவுக்கு நீங்க அழுது துஆ கேட்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க,
ஆதி சமுதாய மக்கள் இருந்தாங்கல்ல, ஆதி சமுதாய மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்காக புயலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். பெரிய ஒரு காற்றின் மூலமாக, புயலின் மூலமாக ஒரு அழிவை அல்லாஹ் அவர்களுக்கு நாட போகிறான். ஆனா அந்த மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? மழை பெய்ய போகுது, அல்லாஹ் அப்படியே நல்ல காத்து தரான், நல்ல ஒரு மேகமூட்டத்தை அல்லாஹ் தரானே, கண்டிப்பாக ஒரு நல்ல மழையை தான் அல்லாஹ் நமக்கு தர போறான் அப்படின்னு சொல்லி மழைக்காக அவங்க ஏங்கி நின்றார்கள், மழைக்காக காத்து நின்றார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியல, அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்காக தான் அந்த மேகமூட்டத்தை, அந்த புயல் காட்சியை தருகிறான் என்கிற அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அல்லாஹுடைய தூதரவங்க இதை மென்ஷன் பண்றாங்க. அந்த நேரத்துல அல்லாஹுடைய தூதரவங்க மேகமூட்டம் ஏற்பட்டாலே, காற்று அடித்தாலே இந்த மாதிரி துவா கேட்பாங்க. அது நல்ல மழையாக மாறிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்வார்கள். மனைவி கேட்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க இந்த அளவுக்கு துவா கேட்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இது ஆறு சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அழிவு மாதிரி நமக்கு ஏற்பட்டுக்கூடாது. ஆறு சமுதாய மக்கள் அப்படிதான் நினைச்சாங்க, இது மழையாக இருக்குமோ அப்படின்னு ஏங்கி இருந்தாங்க. அல்லாஹ் அதை அழிவாக மாற்றி விட்டான். இந்த மாதிரி நமக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரிடர்கள், இது எல்லாம் நமக்கு அது அருள்கூடியாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் அது ஒரு சோதனையாக, ஒரு பெரிய ஒரு பாடமாக, படிப்பினையாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மாற்றி தருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக அல்லாஹ் கொடுக்குறாங்க? மனிதர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. நம்ம வாழுகிற உலகத்துல விபச்சாரம், திருட்டு, அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிறது, வியாபாரத்துல நேர்மை இல்லை, அடுத்தவங்களை கொலை செய்து அவங்களுடைய உரிமைகளை பறிக்கிறது, ரத்தத்தை ஓட்டுவது, வட்டி, இப்படி ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் மறந்து அடுத்தவர்களை அடித்து அழித்து அவர்களை ஒடுக்கி அவங்களுடைய உரிமைகளை பறித்து வாழக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய உலகம் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு காட்டுவான், இந்த மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி செய்யாத, அல்லாஹ்விற்கு கட்டுப்படு, தவறுகளில் ஈடுபடாத, அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடு, இது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கடைபிடி அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல்வேறு பாடங்களை மௌத்தின் மூலமாக கொடுக்கலாம், பொருளாதாரத்தை பறித்தும் அல்லாஹ் கொடுக்கலாம், அச்சத்தின் மூலமாகவும் கொடுக்கலாம், பசியின் மூலமாகவும் கொடுக்கலாம். அதே நேரத்துல பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை நாம சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றானே. மழையின் மூலமாக, வெள்ளத்தின் மூலமாக, இலங்கையில் நடந்த இந்த வெள்ளம் இருக்குதுல, எத்தனை பேர் இறந்தாங்க? இலங்கை மட்டுமல்லாமல் நம்முடைய சென்னையில வந்த பெருவெள்ளமாக அதை நீங்க எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு இயற்கை பேரிடரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது நமக்கு தரக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ் இதன் மூலமாக பல சமுதாயத்தை அழித்திருக்கிறான், நமக்கும் அதுல ஒரு அழிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அல்லாஹ் நமக்கு ஒரு பாடத்தை தரான். இது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்தாங்க, வேகமாக மழை வரும் பொழுது ஆதி சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அழிவு போல் நமக்கு வந்து விடுமோ, அல்லாஹ்வுடைய தூதர் அதை எதிர்பார்த்தாங்க. நாமும் அந்த பயத்திலே, ஒரு அச்சத்திலே இருப்பதற்கு இந்த அறிவுரைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறான். அந்த அடிப்படையிலே இயற்கை பேரிடர்களை பொறுத்தவரை நமக்கு அது தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், இதன் மூலமாக பல்வேறு சமுதாயங்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். அந்த அழிவு என்பது ஒரு பெரிய ஒரு அடியாக, அவர்கள் எழுந்து நிற்க முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் அடியாக இருந்திருக்கிறது அப்படின்னு திருமறை குர்ஆன் பேசுகிறது. அந்த இயற்கை பேரிடர்களில் இருந்து நாம பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் தவறுகளில் இருந்து நம்ம விடுபட்டு வாழணும். பெரும்பாலான சோதனைகளில் இருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனையும் நம்ம கேட்கணும். அதை தாண்டி இந்த உலகம் என்பது ஒரு சோதனை. ஹுஜிபத்தினால் ஹுஜிபத்தில் ஜன்னா, சொர்க்கம் என்பது சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது, நரகம் என்பது மனவீழ்ச்சிகளால் சூழப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையை நம்ம சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையில ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆழமான அறிவுரையை நமக்கு சுட்டி காட்டுகிறான். அவர்கள்
மறுமையினுடைய மிகப்பெரிய வேதனைக்கு முன்பு மனிதர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது மனிதர்களுக்கு மறுமையினுடைய மிகப்பெரிய வேதனைக்கு முன்பாக மறுமையில அல்லாஹ் பல்வேறு வேதனைகளை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான், எல்லாருக்கும் தெரியும். அந்த மறுமையினுடைய மாபெரும் வேதனைகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் குறைந்த வேதனையை நாம் சுவைக்குமாறு செய்வோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். மறுமையினுடைய வேதனைகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலேயே சில வேதனைகளை நம்ம கொடுப்போம். ஆனா அது மறுமையினுடைய வேதனை மாதிரி கிடையாது, அதை விட ஒரு குறைந்த அளவிலான வேதனையை நம்ம இந்த உலகத்துல கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வேதனையை நம்ம இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டம், இது எதை எடுத்துக்கொண்டாலும் அது குறைந்த அளவிலான வேதனைகள் என்கிற அடிப்படையில் நமக்கு வரும். இது எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வரியில அல்லாஹ் பேசுகிறான், எதற்காக நம்ம இந்த வேதனைகளை, குறைந்த அளவிலான வேதனைகளை மனிதர்களுக்கு நாம தருகிறோம் என்று சொன்னால், லஅல்லஹும் யர்ஜிஊன், இதனால் அவர்கள் பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக நாம தருகிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் குறைந்த அளவிலான வேதனைகளை, சோதனைகளை, சிரமங்களை, கஷ்டங்களை எல்லாம் நாம் எதற்காக தருகிறோம்? அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, ஒரு இறை நம்பிக்கை உள்ள அடியானாக, கொள்கை உறுதி உள்ள ஒரு அடியானாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இந்த மாதிரி சோதனைகளை எல்லாம் தருவோம் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு சோதனை நீ எடுத்துக்கொண்டாலும், அது ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி, நம்ம வாழுகிற சென்னையில் நடைபெறக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய சோதனைகளாக இருந்தால், எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு ஒரு பாடத்தை தருகிறான், அதன் மூலமாக ஒரு படிப்பினையை அல்லாஹ் எனக்கு தருகிறான், அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தருகிறான் என்பதை நாம புரிந்து கொண்டாலே முடிந்தவருக்கு தவறுகளில் இருந்து விடுபட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி